வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்படலாம். எனது தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா தீமைகள் நிறைந்திருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயிர் எடுத்துக்கொள்வது முழுமைக்குமே தீமை கிடையாதுங்க மக்களே. ஆனால் தயிர் சாப்பிடுவதற்கும் ஒரு சில நேரம் காலம் இருக்குது. அந்த நேரம் காலம் தெரியாமல் நம்ம தயிர் சாப்பிட்றது, குறிப்பாக வந்து எல்லா நேரங்கள்லையும் தயிரை எடுத்துக்கிறது, அதே போல் ஒரு சில உணவுகளோட பார்த்தீங்கன்னா தயிரை நம்ம சேர்த்துக்கொள்ளவே கூடாது. அந்த உணவுகள்லாம் நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா தீமைகள் ஏற்பட தான் செய்யும். தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுகள் என்னென்ன, தயிரை வந்து எந்தெந்த முறைகளில் சாப்பிடுவது நல்லது, அப்படி மாற்றி சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் தாங்க. நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம், அது நமக்கே தெரியும். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகளையும் தீமைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களுமே குறிப்பிடுறாங்க. அப்போ தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா பிரேக்கிங் ஹவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி நேரங்களில் தயிர் சாப்பிட்றது நமக்கு எந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. அப்போது நம்ம எந்த நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இல்லையா. வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் தயிர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் ஏற்பட்டு அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலுக்கு போதுமான அளவுக்கு போகாமல் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் இது உங்களுக்கு தெரியாது, அப்படியே டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடுவீங்க. போக போக தான் அந்த பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. அதே போல் இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. இரவு நேரங்களில் ஒருபோதும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல், இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான தொந்தரவுகளையுமே ஏற்படுத்தலாம். அதே போல் ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுனாலும், ஆஸ்துமா பிரச்சனை உங்களுக்கு இல்லைனாலும் ஆஸ்துமா வர ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி சளி, இருமல், இந்த மாதிரி ஆஸ்துமா போன்ற பொதுவான உங்களுக்கு அந்த சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை எக்காரணம் கொண்டு எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது அந்த பிரச்சனைகளை இன்னும் உங்களுக்கு அதிகமாக்கிடும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தயிர் சாப்பிடுவதற்கு அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் தான் நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அப்படியே உறைந்த நிலையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை தாங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மாறாக நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தி எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் என்ன நடக்கும்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும். தயிருடைய நல்ல ஈரப்பதமான அந்த சுவை உங்களுக்கு வந்து போயிடும். தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிருந்தால் அது 1% கூட உங்களுக்கு நன்மைகளை தராது. அது மாதிரி நீங்கள் தயிரோட சூடுபடுத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நிறைய பக்க விளைவுகள் தான் ஏற்படும். வெறும் நீங்கள் சக்கையை சாப்பிட்றீங்கன்றது அர்த்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் இது உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. வேணும்னா அது உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரில் வந்து தெளிந்த நீர் கூட இருக்கும். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர், மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு இன்னும் நல்லது தான். இப்போ நீங்கள் தயிரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை விட்டுருங்க. அது உங்களுக்கு உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தலாம். அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி அது உடலுக்கு பாதிப்பு கொடுக்கும். முக்கியமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தயிரை சாப்பிடாதீங்க. தயிரோடு நீங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரை கலந்து சாப்பிட்லாம். அது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, ஆற்றலை கொடுக்குங்க. மற்றபடி நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தியோ இல்லை வேறு ஏதாவது அந்த எண்ணெய் போட்டு தாளித்து அது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை எடுத்துக்கோங்க. உறைந்த தயிரில் இருக்கக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா தலைச்சூடு, உடல் களைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கி போயிடுங்க. ஒரு சில பேர் வந்து தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தினமும் தயிர் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தயிர் வந்து நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படிவுகள், அடைப்பு வந்து ஏற்படும், கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படும். தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் வீக்கங்கள் ஒருவேளை உங்களுக்கு தென்படலாம், அரிப்புகளும் கூட தென்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். அப்போ ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த குழாய்களில் போதுமான அளவுக்கு செல்லாததால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். குறிப்பாக வந்து சுகர் ப்ராப்ளம், உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரிச்சிருங்க தினமும் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா. எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட தவிர்த்துக்கோங்க. அப்போ எத்தனை நாள் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள்
வந்து தயிர் எடுத்துக்கலாம். அந்த 2 அல்லது 3 நாட்களும் ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை என்னன்னா இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தயிரை வந்து எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அதையும் நம்ம பார்த்துருவோம். தயிரோட அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைத்தா அது வந்து மிகவும் பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியதுங்க. அப்போ தயிர் வெங்காயம் போன்ற இந்த தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். நிறைய ஸ்கின் டிசீஸ், உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை உங்களுக்கு அது ஏற்படுத்திடுங்க. அதனால் அது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, ரைத்தா, வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வெங்காயத்தை தயிரோட சேர்த்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கெடுதலை வந்து கொடுக்குங்க. ஸோ அது சேர்த்துக்காமல் இருக்கிறதாங்க நல்லது. மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமது உடலில் வந்து வெங்காயத்தை போலவே மாம்பழமும் வெப்பத்தை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க. அதனால் இந்த பழக்கத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க, கைவிட்டு விடுங்க ரொம்ப. அப்போ தயிரோட நீங்கள் மாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும். அந்த தயிரும் மாம்பழமும் கலந்த கலவை உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையுமே தடைபட வைக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தயிரோட நீங்கள் மீன் எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க மக்களையும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் ஆகும். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது, இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதுடன் வயிறு தொடர்பான நிறைய உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும். செரிமான மண்டலமே பாதிப்படைஞ்சிடும். மேலும் தோல் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. தயிரோட நீங்கள் பால் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்து பெறப்படுவதில் இவை இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறு உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது உங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருங்க. ஸோ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் தயிரோட நீங்கள் பாலை சேர்த்து எடுத்துக்காதீங்க. ஒன்று நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம் அல்லது தயிர் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பாலெலாம் செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் ஆகும். தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அந்த புரதம் அதிகமாக இருக்கிறதால அது செரிமானம் ஆகாது, அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம் பருப்பினால் சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேர் சாப்பிடும் போது நிறைய சைடிஷ் வந்து எடுத்துக்க நினைப்பாங்க. அதுக்கு கூட அவங்க ஆயில் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு கெடுதல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எப்போதுமே கெடுதல் தான். அதை வந்து நீங்கள் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிரோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது செரிக்காது. அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விரைவில் அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களை சோர்வடைய வச்சிரும். இதனால் உங்களுக்கு அப்படியே தூக்கமாக வரும். ஒரு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் அந்த உணவுகளோட தயிரை வந்து எடுத்துக்காதீங்க. ஸோ மற்ற நீங்கள் வந்து முறைகளில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான தயிரை வந்து எடுத்துக்கொண்டு தயிரை வந்து நலமான அதனுடைய நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமாக இருங்க. அதனுடைய தீமைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.